லூக்கா எழுதிய நற்செய்தி முதலாவது அதிகாரம் 28வது வசனம். லூக்கா எழுதிய நற்செய்தி முதலாவது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான், புது வசனம் எல்லாம் இல்ல. வானதூதர் தேவ மாதாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், அருள் நிறைந்தவளே வாழ்க. நிறைய இடத்துல அருள் மிக பெற்றவளேன்னு இருக்குது. கீழே பாத்தீங்கன்னா ஃபுட் நோட்ல என்ன போட்டிருக்கு? அருள் நிறைந்தவளே வாழ்க. சரியா? பாரம்பரியத்தின்படி அருள் நிறைந்தவளே வாழ்க. இதைதான் ஜெபமாலையில ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்றோம், அப்படிதானே? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தடவையா அருள் நிறைந்தவளே. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, அருள்னா என்ன? பழைய இதுக்கு முன்னாடி அருளுக்கு வந்து பழைய வார்த்தை கிருபை. கிருபை கிருபை அருள் அப்படின்னா ஒரே வார்த்தை. இங்கிலீஷ்ல கிரேஸ், தமிழ்ல பழைய தமிழ்ல கிருபை, புது தமிழ்ல அருள். இங்கிலீஷ்ல கிரேஸ் அப்படின்னா என்ன? அருள் என்னன்னு கேட்டா அருள் பொழிவாமா, ஆசீர்வாதம், பிளெஸிங், அபிஷேகம். வேற கடவுளுடைய ஆற்றல், சக்தி, வல்லமை. வேற பாயிண்ட் தவிர எல்லாம் சொல்றீங்க. இறக்கம், அப்புறம் என்னப்பா? பேர் இறக்கம். இறக்கம் இல்ல, ஸ்பெஷல் இறக்கம். வேற அந்த வசனத்திலே இருக்குது, அருள் நிறைந்தவளே வாழ்க. அப்ப அருள்னா என்னது? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு பேர் தான் அருள். நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. கேட்டிருக்கீங்களே அந்த வார்த்தை? கிருபை, கிருபை, அருள் அப்படின்னா என்ன? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு. அப்ப கிருபை நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்கன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் உன் கூட முழுசா இருக்கிறாருன்னு அர்த்தம். என்கிட்ட அருள் இருக்குன்னா ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறாருன்னு அர்த்தம். அருள் நிறைந்தவன் என்ன அர்த்தம்? ஆண்டவர் என் கூட முழுசா இருக்கிறாருன்னு அர்த்தம், நிறைந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு வார்த்தை தேவ பிரசன்னம், ஆண்டவரோட பிரசன்னம் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் என் கூடவே இருக்கிறாரு. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, மாதா கூட ஆண்டவர் நிறைவா இருந்தாரு. கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் மாதா கிட்ட இருந்தது போல இருக்கிறாரா? அருள் நிறைந்தவராக நம்ம இருக்கிறோமா? பொசுக்குன்னு ஒருத்தர் தைரியமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு, இன்னொருத்தங்க அதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, இருக்கிறாருன்னா அது எங்க இருக்கிறார்? இல்ல. நிறைய பேருக்கு இதுல சந்தேகம். இப்ப இது கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மாதா அருள் நிறைந்தவங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க அருள் நிறைந்தவங்களா இருக்க முடியுமா? முடியாது. முடியும். பரவாயில்லையே, இது ஏத்துக்கிறீங்க, அப்ப ஏன் இல்ல? என்னது? சின்ன சின்ன பாவம் செய்யறோமா? பெருசு பெருசா செய்யறோமா? வேற தகுதி இல்லையா? பிரியமான என் சகோதர சகோதரிகளே, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆண்டவர் யார் கூட இருப்பாரு. இப்ப நம்ம சொன்னோம் அருள் என்ன? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு பேரு தான் அருள். அப்ப மாதாவை நீங்க அருள் நிறைந்தவளே அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க கூட மாதா ஆண்டவரே உங்க கூட முழுசா இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
இப்ப பைபிள்ல ஆண்டவர் வேற யாரு கூடலாம் இருந்தார்? பைபிள்ல சொல்லியிருக்காரு இல்லையா, நான் கூட இருப்பேன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? யாருக்கிட்ட எல்லாம் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார்? மோசே கிட்ட சொன்னார். ரைட்டா? எடுங்க பாப்போம். விடுதலை பயணம் 33வது அதிகாரம் 14வது வசனம். விடுதலை பயணம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். நல்ல கவனிங்க, என் பிரசன்னம் உன்னோடு செல்லும், உன் கூட போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர். நல்ல கவனிங்க, மோசே சொல்லிட்டாரு, உங்க பிரசன்னம் எங்க கூட வரலனா நாங்க இங்க இருந்து. இது எப்ப சொல்றாரு? எப்போ எப்போ? எகிப்திலிருந்து பாலுந்தேனு ஓடுற வடிகிற தேசத்துக்கு இஸ்ரேல் மக்களை யாரு கூட்டிட்டு போறா? மோசே கூட்டிட்டு போற. அப்பதான் கடவுள் என்ன சொல்றாரு? நான் உன் கூட இருப்பேன். ரைட்டா? நல்லா புடிச்சிட்டீங்களா? ஆண்டவர் யாரு கூட இருந்தாரு? மோசே கூட இருந்தார். அடுத்து யார்கிட்ட இருந்தாரு? யோசுவா கூட இருந்தார். படிங்க, யோசுவா 1:9. யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். வீர்கொள், துணிஞ்சு நில்லு, அஞ்சாத. ஏன்? ஏனெனில் பைக்ல வாசிங்க. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான், நீ எங்க போனாலும் உன் கூடவே இருப்ப. இது எப்ப சொல்றாரு? அதே மக்களை வழி நடத்தும் போது சொல்ற. இப்ப அடுத்து மத்தேயு எழுதின செய்தி 16வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு வாங்க. மத்தேயு எழுதின செய்தி 16வது அதிகாரம், மார்க் 16:20. மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். அவர்கள் யாரு? சீடர்கள். சீடர்கள் உலகெங்கும் போய் எல்லா இடத்துக்கும் போய் நற்செய்தியை பறைசாற்றினாங்க. அப்புறம் ஆண்டவரும் உடன் இருந்து செயல்பட்டு, கவனிங்க, இவங்க அவன் நற்செய்தியை பறைசாற்றும் பொழுது கூட இருந்து செயல்பட்டது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் உடன் இருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால், அருள் அடையாளங்களாலே அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். சொல்றதெல்லாம் உண்மைன்றத உறுதிப்படுத்தினார், நிரூபிச்சு காட்டினார். ஆமா, அவன் சொல்றதெல்லாம் உண்மை. ரைட்டா? அடுத்து மத்தேயு எழுதின செய்தி 28வது அதிகாரம் 19-20 வாசிங்க. மத்தேயு எழுதின செய்தி, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் அவங்களுக்கு திருமுழுக்கு கொடுங்க. நானும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி சொல்லி கொடுங்க. இதோ உலக முடிவு வரை, இதோ உலகம் முடிகிற வரைக்கும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். எப்பயுமே நான் உங்களோட இருக்கிறேன். ரைட்டா? பாத்தீங்களா? அடுத்தது திருத்தூதர் பணி 18வது அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்க. இப்ப நான் சொல்ற வசனங்களை ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்லையா? முதல்ல மோசேனை பத்தி பார்த்தோம், அடுத்து யோசுவா பத்தி பார்த்தோம், அப்புறம் சீடர்களை பத்தி பார்த்தோம், அப்புறம் திருத்தூதர்களை பத்தி பார்த்தோம். இப்ப யார பத்தி பார்க்கிறோம்? படிங்க. மக்கள் முன்னால் இந்நெறியை இகழ்ந்து பேசினர். அவர் அவர்களை விட்டு விலகி, திருத்தூதர் பணி 18வது அதிகாரம் 9-10 வசனங்கள். இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சி கொடுத்து, பயப்படாத, நீ பேச்சு பயப்படாத, நிறுத்தாத. அப்புறம்
ஏன்னா நான் இப்ப கவனிங்க, இந்த ப்ராசஸை பார்த்தீங்களா? முதல்ல யார் கூட? மோய்சன் கூட இருக்கிறாரு, அடுத்து யோசுவா கிட்ட இருக்கிறாரு, அப்புறம் சீடர்கள் கிட்ட இருக்கிறாரு, அப்போஸ்தலர் கிட்ட இருக்கிறாரு. இப்ப அதுக்கப்புறம் வந்த இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதை தவிர பைபிள்ல நான் இவன் கூட இருக்கிறேன்னு வேற யாருக்கிட்டையாவது சொன்னாரா? யோசேப் கிட்ட சொன்னாரா? சொன்னாரா? நான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னாரா? சொல்லல. இந்த இடங்கள்ல தான் பைபிள் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இவங்கெல்லாம் யாரு? கடவுள் ஒரு வேலையை கொடுத்து கடவுளுடைய வேலையை செய்தவர்கள். நான் சொல்றது விளங்குதா? தயவு செய்து புரிஞ்சுக்கணும். கடவுள் கிருபையை கொடுக்கிறாரு, கடவுள் அருளை கொடுக்கிறாருன்னா சும்மாலாம் கொடுக்க மாட்டார். எப்படி? சும்மாலாம் கொடுக்க மாட்டார். அந்த அருளுக்கு ஏதாவது வேலை வச்சுக்கிட்டு தான் கொடுப்பார். கிருபை உங்களுக்கு தராரு, அவருடைய பிரசன்னத்தை உங்களுக்கு தராருன்னா சும்மாலாம் கொடுக்கல. எது கொடுக்கிறாரு? உங்களை வச்சு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்காக அவருடைய பிரசன்னத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் மாதா வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். மாதா கிட்ட வந்து அருள் நிறைந்தவரே ஆண்டவர் உம்மோடு இருக்கிற, எதுக்கு? அவங்கள வச்சு ஒரு திட்டம். சரிதானா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் நம்ம இணைஞ்சு போகலனா அவருடைய அருளை நம்மால் பெற முடியாது. ஆண்டவர் அருள் கொடுக்கிறாரு, ஆண்டவர் கிருபை கொடுக்கிறாருன்னா எதுக்கு கொடுக்கிறாரு? அவருடைய பணியை நம்ம நிறைவேற்றணும். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எல்லாருக்கும் அருள் வேணும், எல்லாருக்கும் கிருபை வேணும். ஆண்டவரே என் கூடவே இருக்கணும், ஆனா அவரு கூட இருந்தா அவருக்கான வேலையை செய்யணும் அப்படின்றதுல யாருக்கு என்ன கிடையாது? நிறைய பேருக்கு தெளிவு இல்லை. நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவர் என் கூட இருந்து என் வேலையை அவர் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என் கூட இருந்து என் வேலைய அவர் செய்யணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவர் என் கூட இருந்தா அவர் வேலைய நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அவங்க ஜப வாழ்க்கையில பெரிய தொய்வு இருக்கிறதுக்கு காரணமே யார் எஜமான யார் வேலைக்காரன்றது வித்தியாசமே தெரியறதில்லை. யார் யாருக்கு வேலைக்காரன், யார் யாருக்கு அடிமை, நம்ம தான். இதுதான் மாதா சொல்றாங்க, நான் ஆண்டவரின் உன் சொல்படி. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்களும் அருளால் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய அருள் யாருக்கு? அவருடைய வேலையை செய்யறவங்களுக்கு தான் ஆண்டவருடைய அருள் கிடைக்கும். ஆண்டவர் யார் கூட இருப்பாரு? அவருக்கான வேலையை செய்யும் போது தான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. நம்மளை பத்தி மட்டும் நினைச்சுக்கிட்டு நமக்காக மட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா ஆண்டவரால் நம்ம கூட நடக்க முடியாது. நான் சொல்றது விளங்குதா? சொல்றது புரியுதா? அப்ப ஆண்டவர் என் கூட இருக்கணுமா? நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும், பணி செய்யணும். ஆண்டவருக்கு பணி செய்யாம, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாம அவர்கிட்ட நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன்ல, மனுஷனை ஏமாத்துற மாதிரி நம்மளால ஆண்டவரை ஏமாத்த முடியாது. 2 கிரானிக்கல்ஸ்க்கு தமிழ் என்னது? குறிப்பேடு. 2 குறிப்பேடு 15வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 2 குறிப்பேடு 15வது அதிகாரம் 2வது வசனம். உடனே அவர் ஆசாவிடம் சென்று அவனை நோக்கி கூறியது, ஆசாவே, யூதா, பென்யமின் எல்லா மக்களை கேளுங்கள், நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள். நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள். நீங்கள் அவரை புறக்கணித்தால், நீங்க அவரை புறக்கணிச்சீங்கன்னா அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். முடிஞ்சுதா மேட்ரு? தெளிவா சொல்லிட்டாரா? நீங்க அவரையும் அவர் வேலையையும் அவருடைய இறை அரசையும் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க, அதோட வேலையை செஞ்சீங்க அப்படின்னா ஆண்டவர் கூடவே இருப்பார்.
நீங்க இறையரசின் வேலையையும் அவரையும் விட்டீங்கன்னா அவரும் உங்க கூட இருக்க மாட்டாரு. சும்மா போய் நான் டெய்லி சர்ச்சுக்கு போறேன், நான் டெய்லி ஜெபமாலை பண்றேன், ஆண்டவர் என் பக்கத்திலே இருப்பாருன்னு நம்மள ஏமாத்திக்க கூடாது. ஆண்டவர் நீ ஜெபமாலை பண்ணா கூட இருப்பேன்னு சொல்ல, டெய்லி பூசைக்கு வந்தா கூட இருப்பேன்னு சொல்லல, நீ போய் நவநாள் செஞ்சா கூட இருப்பேன்னு சொல்லல, தேர் தூக்குனா கூட இருப்பேன்னு சொல்லல, கழுத்துல ஜெபமாலை மாட்டிக்கினா உத்தரிய மாட்டிக்கிட்டா கூட இருப்பேன்னு சொல்லல. தெளிவா பைபிள் சொல்லுது, அவர் வேலையை நீ செஞ்சா அவரும் கூட இருப்பார். அவர் வேலையை நான் செஞ்சா அவர் என்கிட்ட இருப்பார். நான் இங்க வந்திருக்கிறது அவர் வேலையா அப்படின்னா அவர் பக்கத்துல நின்று என்ன பண்றாரு? என்ன படிங்க, மார்க் என்ன சொல்றாரு? மார்க் 16:20 என்ன சொல்றாரு? அவர் வேலையை நம்ம செஞ்சா என்ன பண்றாரு? அவர் கூட இருந்து நான் பேசுறதெல்லாம் உண்மைன்றத செயல்பாட்டில் நிரூபிச்சு காட்டுவார். ஆண்டவருடன் இருந்து செயல்பட்டு அவருடைய வார்த்தையை இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்க கூட வரணுமா ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிங்க. ஒரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு ஆத்மாவையாவது நான் ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வரணும்னு அர்ப்பணிங்க. ஒரு ஆத்மாவையாவது நீங்க ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வரணும்னு உங்களை அர்ப்பணிங்க. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் கோயிலுக்கு வந்த நேரத்தில் எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்துக்காக எனக்காக மட்டுமே ஜெபம் பண்ண தருணங்களுக்காக என்னை மன்னிச்சிருங்க. உங்க பணியை செய்ய எனக்கு ஆற்றலை கொடுங்க, உங்க பணியை செய்ய எனக்கு சக்தியை கொடுங்க, உங்க சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்க சித்தத்தை செய்ய எனக்கு ஆற்றல் கொடுங்க, சக்தியை கொடுங்க. உம் சித்தத்தை நிறைவேற்ற, உங்க திட்டத்தை நிறைவேற்ற, உங்க திட்டத்துக்கே என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்புக்கொள்ளுங்க. அவர் உங்களை அவருடைய பிரசன்னத்தினாலும் கிருபையினாலும் நிறைத்துக் கொள்வார். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போது எனக்கு போதுமையா. இயேசு ராஜா உன் பிரசன்னம் எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உன்னை அறியணுமே, இன்னும் உன்னை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போது எனக்கு போதுமையா. இயேசு ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. சுகமளிக்கிற ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் சுகமளிக்கிற பிரசன்னத்தோடு நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். தலை வலியோடு வந்தவர், தலை ஒரு மாதிரி கனமா இருக்குது, ஒரு பக்கமா வலிக்குது,
தலை ஒரு மாதிரி கணத்து இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்க தலையை ஒப்பு கொடுங்க, உங்க கண்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் நெற்றியை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உள்ள வரும் பொழுது வயிற்றில் ஒரு விதமான ஒரு அசௌகரியத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறவர்கள் ஆண்டவர் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த வேளையில் அவருடைய பிரசன்னத்தினால் உங்கள் வயிற்றை நிரப்ப விரும்புகிறார். இதோ உங்கள் வயிற்றிலிருந்து வாழ்வின் ஊற்றுகள் புறப்படும்படி செய்கிறார். ஓ ஜீவ ஊற்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வர அவரே உங்களை நிரப்புகிறார். Thank you Jesus. Praise you Jesus. Amen. Hallelujah. 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 யோவான் எழுதிய நற்செய்தி முதலாவது அதிகாரம் 14வது வசனம். யோவான் எழுதிய நற்செய்தி முதலாவது அதிகாரம் 14வது வசனம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். தந்தையினுடைய மகன் என்கிற மாட்சி பெற்றிருந்த அவர் என்ன நிலையில பெற்றிருந்தாரா? அருளும் உண்மையும். அவனெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அருள் நிறைந்தவள் மரியாள் அப்படின்னு மாதாவைய அருள் நிறைந்தவள்னு சொல்றோம். அருள் நிறைந்த இயேசு மாதாக்குள்ள இருந்ததுனால அருள் நிறைந்த மரியேன்னு வாழ்த்துறோம். ஏன்னா அருள் நிறைந்தவர் யாரு? இயேசு. அருளும் உண்மையும் நிறைந்தவர் இயேசு. இந்த அருள் நிறைந்த இயேசு மாதாக்குள்ள இருந்தபடியினால மாதாவை என்ன சொல்றோம்? அருள் நிறைந்தவளே வாழ்கன்னு சொல்றோம். சரிதானா? வசனம் இருக்கா? இப்ப 16வது வசனம் வாசிங்க. யாராவது ஒருத்தர் நல்ல மைக்ல சத்தமா வாசிங்க. மைக் ஆன் பண்ணி வாசிங்க. இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். We have received the fullness of grace. அருள் நிறைவாக. நிறைவாக என்ன? முழுமையாக. யார் வழியாக? இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுள்ளோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாதா மட்டும் அருள் நிறைந்தவங்க இல்ல. யாரெல்லாம் அருள் நிறைந்த இயேசு பெற்றிருக்கிறாங்களோ அவர்களெல்லாம், அவங்கெல்லாம் யாரு? அருள். வசனம் அப்படித்தானே சொல்லுது. அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. நிறைய பேருக்கு மாதா அருள் நிறைந்தவங்கன்ற நம்பிக்கை உண்டு. நானும் அருள் நிறைந்தவன்ற நம்பிக்கை இல்ல. இப்ப நான் அருள் நிறைந்தவன் வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து அருள் நிறைந்தவராக இருந்தார். அவருடைய அருளிலிருந்து நாமும் அருளை நிறைவாய் பெறுகிறோம். என்ன அர்த்தம்? இயேசு நம்ம கிட்ட இருக்கிறார்னா தேவ பிரசன்னம் நம்ம கூட நிரம்பி இருக்கும். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சேர்ந்து நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கலங்காதே நீ மனமே, நான் காத்திடுவே
தினமே சேர்ந்து கலங்காதே நீ மகனே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இயேசுவை நம்பினவர்களோடு அவர் என்றும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பணியை நாம் நிறைவேற்றுகிற பொழுது, அவருக்காக நாம் செயல்படுகிற பொழுது, அவருக்காக வாழ்கிற பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசு அருள் நிறைந்தவர் சொன்னா அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாமும் அதே அருளால் நிரம்பி இருக்கிறோம் என்பதுதான் பொருள். மாதா மட்டும் அருள் நிறைந்தவர்கள் அல்ல, நீங்களும் நானும் அவரை போலவே அருளால் நிறைந்திருக்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாதா மட்டும் தானா, நம்ம மட்டும் தானா? வசனம் சொல்லுது பாருங்க, திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 33வது வசனம். திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு பகர்ந்து வந்தனர். திருத்தூதர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று மிகுந்த வல்லமையோடு சாட்சி சொல்லி வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்ல எண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்தார்கள் தமிழ்ல போட்டிருக்கு இல்லையா? நான் அதே வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. 4:33. With great power the apostles were given their testimony to the resurrection of the Lord Jesus Christ, and great grace was upon them. என்ன போட்டிருக்கு? தமிழ்ல அந்த வார்த்தை காணோம், அதனால தான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். என்ன அவங்க மேல என்ன இருந்ததா? கிரேட் கிரேஸ். கிரேஸ் என்ன? அருள். அருள்னா கிருபை. கிருபைனா தேவ பிரசன்னம். பைபிள் சொல்லுது தேவ பிரசன்னமும் கிருபை அருளும் யார் மேல இருந்தது? திருத்தூதர் மேல இருந்தது. அந்த திருத்தூதர் மேல அந்த கிரேஸும் அந்த பவரும் அந்த பிரசன்ஸும் இருந்ததுனால ஆண்டவர் இயேசு செய்ய முடிஞ்ச காரியங்களை அவர்களால செய்ய முடியும். ஆண்டவர் இயேசுனுடைய பாதடியில எப்படி நோயாளிகளை கொண்டு வந்து கடத்துறாங்களோ அதே போல யார் பாதத்தை இப்ப கொண்டு வந்து கடத்துறாங்க? எல்லாத்தையும் திருத்தூதர்களுடைய பாதடிகளில் கொண்டு வந்து கடத்துறாங்க. எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை நீங்கள் ஆளணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த உலகத்தை ஆயனாக மெய்ப்பனா வழி நடத்தணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா, உங்க குடும்பத்தை நீங்க செம்மையான பாதையில ஆண்டவரோட வழியில நீங்க வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னா, உங்க மேல என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய அருள் இருக்கணும். ஆண்டவருடைய அருள் உங்க மேல இல்லை அப்படின்னா, ஆண்டவர் திருச்சபை வழி நடத்துற மாதிரி உங்களால உங்க குடும்பத்தை வழி நடத்த முடியாது. பைபிள் ஒரு இடத்துல வசனம் போட்டிருக்கு, புத்தி உள்ள பெண் தன் வீட்டை. எந்த பெண் புத்தி உள்ள பெண்? யாரின் மீது அந்த அருள் தங்கி இருக்கிறதோ அந்த பெண் தான் யாரு? புத்தி உள்ள பெண். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தையும் பெரிய இன்பத்தையும் ஒரு ஆண்டவருடைய வல்லமை உணர முடியாத காரணம் என்னன்னா, நம்ம மேல என்ன இல்ல? அந்த அருள் இல்ல. அருள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்க மேல அந்த இறையருள் இருந்தது அப்படின்னு சொன்னா, திருத்தூதர்கள் செய்தவற்றை நீங்களும் செய்வீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருத்தூதர் பணி 6வது அதிகாரம் 8வது வசனம். திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருள் செயல்களையும் அருள் அடையாளங்களையும். எதனால் நிறைந்தவராய்? அருளும் வல்லமையும். வல்லமையும்.
நல்ல கவனிங்க. ஸ்தேவான் எதனால் நிரம்பி இருக்கிறாரு? அருளும் வல்லமை. இப்ப கேக்குறேன், ஸ்தேவானை எதுக்காக தேர்ந்தெடுத்தார்? ஸ்தேவான் யாருன்னு தெரியுமா? திருத்தொண்டர். வெரி குட். ஸ்தேவானை எதற்காக தேர்ந்தெடுத்தாங்க? எந்த வேலை செய்யறதுக்காக ஸ்தேவானை தேர்ந்தெடுக்கிறாங்க? நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது போல. சரி, தெரிஞ்சுக்கங்க. ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்துதான் சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல வரவங்க நல்லா சாப்பிட்டு போயிடுவாங்க. கடைசியில் வர கைம்பெண்களுக்கும் கொஞ்சம் ஏழைகளுக்கும் ஒன்றும் மீறாது. அப்பதான் திருத்துதர்கள் என்ன பண்றாங்க, நாங்க உட்கார்ந்து சோறு பரிமாறிட்டு இருக்க முடியாது, வேணா சோறு பரிமாறதுக்குன்னு ஒரு 7 பேர் தெரிந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி இவர் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? சாப்பாடு பரிமாறதுக்கு ஒரு சர்வரா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. யார? ஸ்தேவான. ஆனா சர்வர் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்தேவான் யாரா எதனால் நிரம்பி இருந்தாரு? அருள்னால் நிரம்பி இருந்தாரு. அதனால திருத்தூதர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை யாரால செய்ய முடிஞ்சது? நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இங்க ஒரு சாதாரண வாலண்டியரா அருளாலயத்தில் இருப்பீங்க. நீங்க ஒரு சாதாரண விசுவாசியா அருளாலயத்துக்கு வந்திருப்பீங்க. ஆனா நீங்க ஆண்டவருடைய பணியை செய்யறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க அருளால் நிரம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் செய்கிற அதே காரியத்தை நீங்களும் செய்வீர்கள். உங்களுக்கு அருளாலயத்தில் வெறும் தண்ணி எடுத்து வைக்கிற வேலையை தான் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு அருளாலயத்தில் வெறும் சாப்பாடு பரிமாறுற வேலையை தான் கொடுத்துருக்கலாம். ஆனா உங்க மேல அருள் இருந்ததுன்னா நீங்களும் நோய்களை சுகமாக்குவீர்கள், நீங்களும் பேய்களை ஓட்டுவீர்கள். அந்த அருள் உங்களுக்கும் இலவசமாய் கிடைக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கேள்வி என்னன்னா, அவர் விரும்புறாரு, நம்ம விரும்புறோமா? நம்ம அருளால நிறைஞ்சிருக்கணும்னு கடவுள் விரும்புறார், நீங்களும் நானும் விரும்புறோமா? அவர் அருளால் நிறைஞ்சிருக்கணும்னா என்ன செய்யணும்? ரோமியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். ரோமியர் 5:17. மேலும் ஒருவர் குற்றத்தாலோ அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினது என்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? பாருங்க, இப்ப யார் அருளை பெறுவார்கள்? யார் அருளை பெறுவார்கள்? இந்த வசனம் தெளிவா சொல்லுது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்புறாங்களோ அவர்களெல்லாம் அருளை பெறுவார்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆண்டவர் இயேசுவை என்ன பண்ணணும்? நம்பணும். அவரால் ஆகாத காரியம் எதுவும் இல்லைன்றத நம்பணும். நீங்க எத்தனையோ பாரங்களோட வந்திருக்கலாம், எத்தனையோ வேதனைகளோட வந்திருக்கலாம். இது நம்மளால முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சு கூட வரலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவர் இயேசுவால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவோட இருக்கு எனக்கும் என்னால செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்து வழியாக எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு ஆற்றல் உண்டு, நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் இருக்க சூழல்களை சமாளிக்க உங்களுக்கு கிருபை உண்டு, விசுவாசிங்க. அந்த அருளை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார், விசுவாசிங்க. என்னால் அவரால் ஆகாதது எதுவும் இல்லை, அவரால் முடியாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும்.
எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் சேர்ந்து ஆகும் ஆகும் உன்னமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் விசுவாசரிக்கடுங்க ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே எல்லாமாகும் அல்லேலூயா உம்மாலே எல்லாமாகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நன்றே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை உடையவர்களால செய்ய முடியாதது எதுவுமே நீங்க புரிஞ்சுக்கணும். மாதா தேவ மாதா வான தூதர் மாதாவுக்கு காட்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன வயசு? 14 16 14 13. இங்க யாராவது 13 வயசு பிள்ளைங்க யாராவது இருக்கீங்களா? 12 வயசு பிள்ளைங்க. வயசு என்னடா தம்பி? 13. ஏன் சின்ன தம்பி? இப்படி வா, ஸ்டேஜில் வந்து வா வா வா, மேலே ஏறு. திரும்ப. இந்த பிள்ளைக்கு வயசு என்ன? என்ன? தம்பி திரும்பி உட்காந்துக்க. தேங்க்யூ. மாதாவுக்கு கப்ரியேல் வானதூதர் காட்சி கொடுக்கும் போது மாதாக்கு வயசு 12, 13, 14. அதுக்கு மேல கிடையாது. அதிகபட்சம் 14, குறைந்தபட்சம் 12. ஏறத்தாழ தம்பி வயசு. தம்பி உன்னை உங்க அம்மா எங்கேயாவது வெளியில போனோம்னா தனியா விடுவாங்களா? பஸ்ல ஏறி போயிருக்கேன் எங்கேயாவது எந்த ஊருக்காவது? தனியா எங்கேயுமே போனது இல்லையா? ஸ்கூல் வீட்டு பக்கத்திலே இருக்குதா? எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டர்ஸ். எப்படி போவ? அப்பா வந்து பைக்ல விடுறாங்க, சரியா? ஒரு நாள் அப்பா இல்ல, அப்பா வேற ஊருக்கு போயிருக்காரு, அப்பா உடம்பு சரியில்லைன்னா எப்படி போவ? அம்மா கூட்டு போய் விடுவாங்க, அப்படிதானே? தனியா போவியா? தனியா வருவியா? உட்கார். 13 வயசு பையன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 13 வயசு பையன் இன்னைக்கு காலகட்டத்தில் கூட 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஸ்கூலுக்கு தனியா போறது. கப்ரியேல் வானதூதர் மாதாவை சந்திக்கும் போது ஏறத்தாழ இந்த பிள்ளையோட வயசு தான். யாருக்கு? மாதாவுக்கு. சரியா? நாசரேத்தூரில் இருந்து யூதேயாவில் இருக்கிற ஒரு மலை நாட்டில் இருக்கிற எலிசபெத் அம்மா வீட்டுக்கு மாதா தனியா போறாங்க. சரியா? போன வாரம் நான் அங்க இறங்கலாம் போனேன். உண்மையிலே போய் இந்த வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாசரேத்தே ஒரு மலை மேலதான் இருக்கு. இது எத்தனை பேர் தெரியும் தெரியாது.
நாசரேத் ஒரு மலை மேல இருக்கு. சரியா? இப்ப நாசரேத் ஒரு மலை மேலனா கலிலேய கடலுக்கு சவுத்துல ஒரு மலை, அந்த மலை மேல இருக்குது நாசரேத். இவங்க நாசரேத்துல இருந்து இறங்கி பல காடுகளை, சமாரிய காடுகளை தாண்டி யூதேயாவுக்கு வந்து எருசலேமை தாண்டி ஐன்கரீம் என்று சொல்லப்படுகிற அந்த மலையில் வாழ்கிற எலிசபெத் அம்மாளை சந்திக்க நாங்க போனோம். அந்த ஐன்கரீம் எலிசபெத் அம்மாவோட வீடு இருக்கிற இடத்துக்கு போனோம். அந்த ஐன்கரீம் கீழே வரைக்கும் பஸ் போகுது. அந்த எலிசபெத் அம்மா வீடு இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன மலையில இருக்கு. அந்த மலை அடிவான வரைக்கும் பஸ் போகுது. கீழேந்து மேல ஏறி தான் போகணும். ஏறி போற நமக்கு மூச்சு வாங்குது. நாசரேத்துல இருந்து நடந்து வர பாதை இன்னும் அதே மாதிரி இருக்கு. பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கெல்லாம் வேற பாதைகள் இருந்தாலும் நாசரேத் ஊர்ல இருந்து நடந்து வர்றதுக்கு நடப்பாதையாவே அந்த காட்டு வழி இருக்கு. இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு ஒரு சில மக்கள் அதே மாதிரி நடந்து போறாங்க. மாதா எப்படி நடந்து போனாங்கன்னு பாக்குறதுக்கு நடந்து போறாங்க. சொல்றாங்க, கேப்பே விடாம நடந்தா 36 மணி நேரம் நடக்கணுமா? எவ்வளோ? 36 hours கேப்பே விடாம நடந்தா நடக்கணும். பெரும்பாலும் மக்கள் வந்து குறைந்தபட்சம் 2 to 3 நாள் என்னங்க கேப் விட்டு அங்க தங்கி லைட்டா படுத்தி எந்திச்சு அப்படி நடப்பாங்க. இந்த அம்மா தன்னந்தனியா இந்த குழந்தை வயசுல இவன் 2 கிலோமீட்டர் அம்மா கொண்டு போய் விடுறாங்க, அப்பா கொண்டு போய் விடுறாங்க. இந்த அம்மா தன்னந்தனியா அங்கே இருந்து இங்க வரைக்கும் வருது. எப்படி முடிஞ்சது? அதுதான் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அருள். உன்னால் முடியாததை உன்னை செய்ய வைப்பதுதான் அருள். உன்னால் முடியாததை உன்னை செய்ய வைக்கிறது தான் கிருபை. இது தேவமாதாவுடைய வாழ்க்கையில அப்படியே பார்க்கிறோம். 13 வயசு சிறுமி தானே, 13 வயசு சிறுமி அன்றைக்கு 133 கிலோமீட்டர் காடுகள், மேடுகள், பள்ளத்தாக்குகள் இதையெல்லாம் தாண்டி கடந்து வந்து மீண்டும் ஒரு மலையில் ஏறி எலிசபெத்தை சந்திச்சாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய என்ன சொல்றது, அசாத்திய ஒரு தைரியம், ஒரு துணிச்சல் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கணும். இது எங்கிருந்து வருதுன்னா பிரியமான சகோதர சகோதரிகளே, கிருபையிலிருந்து வருகிறது. தேவ கிருபை உங்களோட இருந்தா நீங்க பயப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்க துணையை தேட மாட்டீங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் உங்க கூட இருந்தார்னா நீங்கள் மனிதர்களுடைய துணையை தேட, பைபிள் சொல்லுகிறது, மனிதனை நம்புவதை விட ஆண்டவரிடம், ஹல்லேலூயா, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்து பேர் வழியா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இது தேவ மதம் விசுவசிக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஐன்கரீம் வரைக்கும் எலிசபெத் அம்மா வீட்டு வரைக்கும் நடந்து போறாங்க. எலிசபெத் இவங்களை பார்த்தோன்னு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கடவுள் உனக்கு சொன்னது யாவும் நிறைவேறும் என்று நம்பிய நீர். இன்னைக்கு நீங்க நம்புனீங்கன்னா அத்தனை வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க மாதாவுக்கு செஞ்சவர் உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. மாதாவுக்கு செஞ்சவர் எனக்கும் செய்தார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரையும் வாய்ப்பே இல்லை. அதனால முதல்ல விசுவசிங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பெரிய அளவுல சாதிக்க முடியாம ஒரு விஷயத்தை போதுன்னா அதுக்கு ஒரே காரணம் சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கையே. எங்க கடவுள் கிட்ட நல்லது கிடைக்கும்ன்றத எதிர்பார்க்கணும். அவர் எனக்கு நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்கணும். ஆண்டவர் என்ன கை விட்டுருவாரு, ஒன்னு வேலைக்கு ஆகாதுன்னு எதிர்பார்த்தா என்ன ஆகும்? உன் நம்பிக்கையின்படி ஆகட்டும் விட்டுருவாரு. நம்புங்க, எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ரோமியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். ரோமியர்
அதான் பார்த்தோம். 20வது வசனம் வாசிங்க. ரோமேர் 5:20. குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது, ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. நல்ல கவனிங்க. வசனம் என்ன சொல்லுது? பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா, நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் பாவம் செஞ்சுட்டா கடவுள் என் கூட இருக்க மாட்டேன். அப்படிதானே சொல்றாங்க, அப்படிதானே சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? உண்மைதான். பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்க முடியாது. பாவம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க. ஆனா எந்த அளவுக்கு நம்ம பாவிகளா இருக்கிறோமோ, லைட்டா ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா, எந்த அளவுக்கு பாவம் ஒரு ஓட்டை உருவாக்கச்சோ அதே அளவுக்கு கிருபையினால் ஆண்டவர் அந்த இடத்தை நிரப்புவார். ஹல்லேலூயா. பாவத்தினால ஒரு வெற்றிடம் உருவாகுதுல, ஆண்டவரே மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும், பாவத்தை எல்லாம் எடுத்து ஆண்டவர் ஏதாவது நிரப்புறாரு. அருள்நாள் நிரப்புறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு விசுவசிக்கிறீங்களோ, பாவத்தை செய்யும் பொழுது கூட நான் மன்னிப்பு கேட்ட ஆண்டவர் மன்னிச்சிருவார்ன்றத விசுவசிங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் பாவ சங்கீதத்தினுடைய மகத்துவத்தை அறியாம நிறைய பேர் பாவ சங்கீதத்துக்கு போறதே கிடையாது. நான் சொல்லுவேன், வாய்ப்பு கிடைச்சா டெய்லி பாவ சங்கீதம் செய்யுங்க. நான் செஞ்சிருக்கேன். வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் டெய்லி பாவ சங்கீதத்தை செஞ்சிருக்கேன். வாய்ப்பு இருக்குதா டெய்லி கூட செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு முறை செய்யுங்க. 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை செய்யுங்க. சாவான பாவம் செய்யும் பொழுதெல்லாம் தயவு செய்து ஓடி போய் பாவ சங்கீதனா செய்யுங்க. ஏன் தெரியுமா? எந்த அளவுக்கு பாவம் ஒரு ஓட்டையை கிரியேட் பண்ணதோ, பாவ சங்கீதனம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாவம் எல்லாம் எதால நிரம்பிடும்? பாவத்தினால் உருவாக்கப்படுகிற வெற்றிடத்தில் அருள் வந்து நிரப்போம். அதனால தான் பைபிள் சொல்லுது, எங்கெல்லாம் பாவம் அதிகமா இருக்குதோ அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதே இடத்துல என்ன இருக்கும்? அருளும் அதிகமாக இருக்கும். நீங்க ஊதாரி மைந்தன் ஓமையில பாப்பீங்க, பெரிய பையன் அப்பாவோட தான் இருக்கிறான். பெரிய பையன் அப்பாவோட தான் இருக்கிறான். அந்த பெரிய பையனுக்கு அப்பா ஒரு நாள் கூட என்ன கொடுத்தது இல்ல, விருந்து வச்சது இல்ல. இந்த சின்ன பையன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்பி வரான். அப்பா சொல்றாரு, கொளுத்த கன்றை அடியுங்கள், விருந்து கொண்டாடுவோம். பெரிய பையன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுத்தது இல்லையே கேக்குறானா? பெரிய பையன், எனக்கு ஒரு, இதெல்லாம் உனக்கு தான் ராஜா, ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், இப்போ கொண்டாடு. ஹல்லேலூயா. நீங்கள் பாவிகளாக இருக்கலாம், நீங்கள் பாவம் செய்தவர்களாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் பாவங்கள் செங்குருதியை போல் இருந்தாலும் அதை பனிவெண்மையை போல மாற்ற அவருக்கு ஆற்றல் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாவ நிலை இருந்தாலும் சரி, நீங்க அவர்கிட்ட மனம் மாறி வருவீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை எல்லாம் எடுத்துட்டு பாவத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த வெற்றிடத்தை ஆண்டவர் கிருபையினால் நிரப்புவார். விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எப்பெல்லாம் பாவம் செய்வீங்களா, என்னத்துக்கு ஓடுவீங்க? பாவ சங்கீதனை செய்ய ஓடுவீங்க. விசுவாசம் இல்லாதவன் பாவ சங்கீதனை செய்ய மாட்டாங்க. ஒருத்தன் பாவ சங்கீதத்துக்கு போறது இல்லை அப்படின்னா அது 1000 காரணம் சொல்லலாம். உண்மையான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையில என்ன இல்ல, நம்பிக்கை இல்ல. விசுவாசம் இருக்கும் இடத்தில் பாவ அறிக்கை இருக்கும். பாவ அறிக்கை இருக்கும் இடத்தில் கிருபை மிகுதியாய் பெருகும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகணும்னா அடிக்கடி பாவ சங்கீதனம் செய்கிறவராக இருங்க. உங்கள் பாவங்களை அறிக்கையிடுறவங்களாக இருங்க. இம்மட்டும் உங்களை ஆசீர்வதித்து நிரப்பிய ஆண்டவர் இனியும் உங்களை நிரப்புவார் என்ற நம்பிக்கையோடு இருங்க. கடைசியா யாக்கோபு எழுதிய புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. மனித உள்ளத்திற்காக கடவுள் பேர் ஆவலோடு இயங்குகிறார்.
அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணென நினைக்கிறீர்களா? ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவருக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருணை காட்டுகிறன்னு போட்டிருக்கு இல்லையா? The humble are filled with this grace அப்படின்னு தான் போட்டு. தாழ்நிலையில் இருப்பவருக்கு அவர் என்ன கொடுக்கிறாரு? அவருடைய அருளை கொடுக்கிறாரு. அப்ப ஆண்டவர் யார் மேல அருளை பொழிகிறார்னா, எங்க தாழ்ச்சி இருக்குதோ அங்கதான். பாருங்க, பாவத்தை பத்தி பேசும்போது கூட எங்க பாவம் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குதோ அந்த வெற்றிடத்தை எதாவது நிரப்புறாரு. ஏன் அப்படின்னா, அவர் உங்களை நிரப்பணும்னா காலியா இருந்தாதான் நிரப்ப முடியும். உள்ள காலியே இல்ல, உலகத்தை வச்சு நிரம்பி வச்சிருக்கிறோம், பயத்தை வச்சு நிரம்பி வச்சிருக்கோம்னா அவருடைய அருளால் நிரம்ப முடியுமா? முடியாது. அதனாலதான் பாவத்தில் இருக்கிறவனுக்கு ஆண்டவனால உதவி செய்ய முடியாது. எப்பொழுது ஒருவன் பாவத்திலிருந்து வெளியில வரணும்னு ஆசைப்படுறானோ ஆண்டவர் அதெல்லாம் அகற்றி அவருடைய அருள்னால நிரப்புவார். கண்களை மூடி ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவரை நிரப்புங்கன்னு கேளுங்க. மாதாவை நிரப்புனீங்களே, என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. என் பாவத்தெல்லாம் எடுத்துருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என் பெருமையெல்லாம் எடுத்துருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என்ன நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு கேளுங்க. உங்க கிருபையினால நிரப்புங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியாக பாத்திரமான வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அற்புதத்தாலே, என்ன நிரப்புங்கப்பா வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. மீண்டும் பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், அப்ப நல்லா பாருங்க, ஆண்டவர் யார கிருபையினால் நிரப்புறாரு? அவருக்கு வேலை செய்யறவங்கள தான் கிருபையினால் நிரப்புறாரு. ஆண்டவர் யாரு கூட நடக்கிறாரு? அவர் வேலையை யார் செய்யறாங்களோ அவங்க கூட தான் நடக்கிறாரு. அப்படி நடக்கும் பொழுது கூட நம்ம என்ன பார்க்கிறோம்? அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளணும்னா நம்ம விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும். மோசேன் கடவுளை நம்பினார், யோசுவா கடவுளை நம்பினார், தேவமாதா கடவுளை நம்பினார்கள், திருத்தூதர்கள் கடவுளை. அதனால அவங்களால அந்த அருள்ல நிலைச்சு நிக்க முடிஞ்சது. திருத்தூதர்கள் எல்லாம் பாவங்கள் செய்யும் பொழுது பாருங்க, பேதுரு பாவம் செய்யறாரு, ஆனா ஆண்டவர்கிட்ட மனம் இருந்து மன்னிப்பு கேட்ட உடனே என்ன, அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லப்பட்ட பேதுரு திருச்சபைக்கு அஸ்திவாரமும் தலைவனுமாக மாறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதே போலதான் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களை தாழ்த்தும் பொழுது, அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது, உங்களையும் தேவமாதாவால் நிரப்பிய அதே அருளாலும் அதே கிருபையாலும் அவர் உங்களையும் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் கவனிங்க. பிலிப்பியர் எழுதின பிலிப்பியர் 2:12. பிலிப்பியர் 2:12. என் நண்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நீங்க எப்பயும் கீழ்ப்படிந்து தான் இருக்கிறீங்க. நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நீங்க ரெகுலரா கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ரெகுலரா பைபிள் செய்தியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நான் வரும் பொழுதெல்லாம், போதிக்கும் பொழுதெல்லாம் நல்ல காது கொடுத்து வசனத்தை நோட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி எழுதிதான் வைக்கிறீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். எப்படி எப்படி? அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. என்னதான் ஆண்டவர் கிருபையை இலவசமா கொடுத்தாலும் ஒரு தடவை வந்துருச்சுன்னா ஐ ஜாலி வந்துருச்சுன்னு உட்கார்ந்திருக்க முடியாது. ஆண்டவர் பிரசன்னத்தை கொடுத்துட்டாரு, தேவ பிரசனம் வந்துருச்சுன்னா அதான் தேவ பிரசனம் வந்துருச்சு, இப்ப நான் என்ன வேணாலும் செய்வேன்னு தாண்டவன் தனமா வாழ. இதுதான் நிறைய பேர் இங்க பண்ற தப்பு. சர்ச்சுக்கு வரோம், ஆராதனைக்கு வரோம், அருளாலயத்துக்கு வரோம், நல்ல வசனத்தை கேட்கிறோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் என் கூட வந்துட்டாரு, என் வீட்டுக்கு வந்துட்டாரு, ஜாலி. உண்மைதான். ஆனா எப்ப வரைக்கும் ஆண்டவர் நிலைச்சு நிப்பாரு? எபிரேயர் 10:26-29 வாசிங்க. எபிரேயர் 10:26-29. உண்மை எதுன்னு தெரிஞ்சு வேணும்னே திரும்பி பாவம் செஞ்சா பாவம் போக்கும். நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்கு? தப்புன்னு நல்லா தெரிஞ்சு, தப்புன்னு தெரிஞ்சு அதை துணிஞ்சு செஞ்சா இனி எந்த பாவ போக்கும் பலியும் நமக்கு உதவாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுதான் சாவான பாவம். சாவான பாவம் என்ன? முழு அறிவோடு முழு விருப்பத்தோடு ஒரு பெரிய பாவத்தை செய்யறது தான் என்னது? சாவான பாவம். ஃபுல் நாலேஜ், டெலிபரேட் ஆக்ட் and grave matter. இது மூணு இருந்தா அது சாவான பாவம். இந்த வசனம் தான் சொல்லுது. நீ என்ன சாவான பாவம் செஞ்சிட்டீனா அதுக்கு மேல அந்த கிருபை உன்கிட்ட இருக்க முடியாது. தேவமாதாக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தாரு. தேவமாதா என்ன பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் அச்சத்தோடும் நடுநடுக்கத்தோடும் அந்த கிருபைய காத்துக்கிட்டாங்க. நமக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. எப்ப கொடுக்கப்பட்டது? திருமுழுக்கின் பொழுதே கொடுக்கப்பட்டது. மாதாவுக்கு கொடுக்கப்பட்ட அருள் உங்களுக்கு எனக்கு திருமுழுக்கின் போதே கொடுக்கப்பட்டது. ஆனா ஏன் நம்ம கிட்ட இன்னைக்கு இல்லாம போச்சு அப்படின்னா, மாதா எப்படி பயத்தோடும் நடுநடுக்கத்தோடும் அதை பாதுகாத்தாங்களோ அது போல நம்ம பாதுகாக்க மறந்துட்டோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ கிருபையில் நிலைச்சு நிக்கணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டது கண்டது பார்க்க கூடாது, கண்டது கண்டது பேசக்கூடாது. உலக பிரகாரமான வாழ்க்கையில இருந்து தள்ளி இருக்கணும். அதாவது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்லாம் எப்படி இருக்க முடியாது? ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க முடியாது. நான் மாம்சத்துல இருப்பேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில இருப்பேன், அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நான் 2 சினிமா பாட்டு பாடிக்குவேன், 2 சாமி பாட்டு பாடிக்குவேன். ஊர் மக்கள் வேணா ஏத்துக்குவாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை வேர் பிரித்திருக்கிறேன்னு சொல்றேன். எப்படி வேர் பிரிச்சு வச்சிருக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தினுடைய வேரும் உங்க வேரும் என்ன பண்ணாது? ஒட்டவே ஒட்டாது. அது வேற, இது வேற. கத்தோலிக்கு நான் பார்க்கிறேன்,
ப்ராட்டஸ்டன்ஸ் கூட நிறைய ப்ராட்டஸ்டன்ஸ் ஆண்டவருடைய வார்த்தையில் நின்னுறாங்க. கேத்தலிக்ஸ்க்கு இந்த பழக்கம் வரமாட்டேங்குது. என்னது எது வரமாட்டேங்குது? ஆண்டவருடைய வசனத்துல நிக்கிற பழக்கம் வரமாட்டேங்குது. ஆண்டவருடைய கிருபையில நிக்கிற பழக்கம் வரமாட்டேங்குது. ஏன்? வார்த்தையில் நின்னால மத்ததெல்லாம் வருதுக்கு, நம்மால் வார்த்தையிலேயே நிக்க மாட்டேங்குது. வசனம் தெளிவா சொல்லுது, நீ பைபிள்ல இறை வார்த்தையில நின்னா மட்டும்தான் கிருபையில நிலைச்சு நிக்க முடியும், பாவ மன்னிப்ப பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா தான் இயேசு உங்களுக்குள்ள இருக்க. ஏன்னா வசனம் சொல்லுது, வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே. பிரியமான சகோதர சகோதரி, முழங்காலில் இருந்து நற்கரனை வரவேற்போம். அருளும் உண்மையும் நிறைந்த இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார்.